Hello viewers, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோல கரண்டா 9 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற சிறகடிக்க ஆசை சீரியல்ல செகண்ட் மெயின் லீடா ரோகிணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் சல்மாவுடைய பயோகிராஃபி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்துட்டு சல்மா அருண் அஃபிஷியல். ஸோ ஒரு ஸ்னாப்மே இந்த வீடியோவில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியை பார்த்துட்டு நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு December 8, 1995. ஸோ இப்போ இவங்களுக்கு கரண்ட்டாக வந்து ஏஜ் 28. இவங்களுடைய நேட்டிவ் வந்து சென்னை தான். ஸோ பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ அடுத்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பாரதி கண்ணம்மா சீசன் 1, ராஜாராணி சீசன் 2, அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் வந்து விஜய் டிவியில் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீசன் 1ல் வந்துட்டு என்ன கேரக்டர் வந்தாங்கன்னு சொல்லி எனக்குமே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராஜாராணி சீசன் 2ல் வந்து அந்த குக்கிங் காம்படிஷன் அப்போ இவங்க வந்திருந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் வந்து அந்த அத்தை ரோல் வந்து இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ஜீ தமிழில் அமுதாவும் மனலட்சுமி சீரியலில் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீரியல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். அதுக்கப்புறமா தான் இப்போ சிறகடிக்க ஆசையில் ஒரு ரோஹிணி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன காலேஜ் அப்படிங்கிற பற்றின டீடைல்ஸ் கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சது. ஸோ இவங்க வந்துட்டு சிங்கிளா இல்லை கமிட்டடான்னு கேட்டால் இவங்க வந்து சிங்கிள் தான். ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்துட்டு ஆரவ் அப்படிங்கிற ஒரு பையன் கூட நிறைய போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஆரவ் யார் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரிலேஷனில் ஒரு பையன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு சிங்கிள் தான். ஸோ இவ்வளோ தான் அவங்களோட பற்றின அப்டேட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை ப்ராஜெக்ட் வந்து அவங்களுடைய கெரியர் வைஸில் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பாக விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.